என்னாச்சு சாய்? ஒரு மாதிரி இருக்க? இல்ல கீர்த்தனா. ஊர்ல சித்தப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனா, இப்போ ஓகே தான். ஆனா, சர்ஜரிக்கு தான் ஒரு 1,00,000 ஆகும்னு சொல்றாங்க. தம்பி வேற என்கிட்ட கேட்டுட்டான். நான் வேற தெரிஞ்ச எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன். ஆனா, காசு அரேஞ்ச் பண்ணவே முடியல. நம்ம கிட்டயும் காசு இல்லையா? அ அதான் நான் காலேஜ் படிக்கும்போதெல்லாம் சித்தப்பா அவ்ளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. இத அடகு வச்சாலும் சரி, வித்தாலும் சரி. போய் முதல்ல சித்தப்பாவ பாரு. இது லக்கி செயின் சொல்லுவ? லக்கி தான். அதான் ஒரு உயிர காப்பாத்த குடுக்குறேன். போ. என்னடா இவ்ளோ யோசிக்கிற? போய் ஃபர்ஸ்ட் சித்தப்பாவ பாரு. தேங்க்ஸ் டி. ஆ பெரியப்பா, நான் வராமயா? கண்டிப்பா வந்துர்றேன். சரி, பை. என்ன? சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என் சந்தோஷத்துக்கு காரணமே நீ தான். நானா? ம். நான் என்னடா பண்ணேன்? இல்ல, முன்னாடிலாம் என் ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா இப்போ, சித்தப்பாக்கு ஆப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பண்றானுங்க, ஃபங்ஷனுக்கு கூப்பிடுறானுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே! நான் தான் அன்னிக்கே சொன்னேன்ல, அது ஒரு லக்கி செயின். ஆ, இனிமே ஃபர்ஸ்ட் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட வந்து சொல்லு. அப்படி என்னால முடியலன்னா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளு. அவங்களையும் எதுவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்குல்ல. அதனால நீ என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேளு. சரியா? ம். ஆனா, அந்த செயின் வச்சது தான் ஒரு மாதிரி இருக்கு. கோல்டு அதிகமான ரேட் விக்கிறதே, நம்மள மாரி ஆளுங்க அத வாங்க முடியலனாலும், அத வைக்கிறதுக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் தான். சரியா? பாத்துக்கலாம் விடு. லக்கி அந்த செயினான்னு எனக்கு தெரியல. ஆனா, நீ என் கூட இருந்தா, அதுவே எனக்கு லக்கி தான். எனக்கு எதா ஆச்சுன்னா, நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா, வேற ஒருத்தவங்கள ஜாலியா கல்யாணம் பண்ணிட்டு போயிருவேன். சூப்பர்மா! இப்படிதான் இருக்கணும். ம். அ சும்மா கூட இப்படிலாம் கேட்காத. நமக்கெல்லாம் எதுவுமே ஆகாதுடா. நம்ம கூட இருக்கவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டு, நம்மளும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலே போதும். நம்ம எப்பவுமே நல்லா தான் இருப்போம்.